ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கேபிள் வந்து ஆன்லைனில் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். ஒன்லி 87 ருபீஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனுக்கும் சார்ஜ் பண்ணலாம், அப்புறம் நார்மல் பழைய சார்ஜர் இருக்குல்ல, வி டைப் மாதிரி இருக்குமே, அதுவும் பண்ணலாம். டைப் சி மூணுமே இருக்கும். அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜர் போட்டிருந்தாங்க 120 வாட்ஸ்னு. பார்க்கலாம் உண்மையாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு தெரியல. பாக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓப்பன் பண்ண. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் போட்டு சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குங்க பாருங்கள். இதை பாருங்கள், தெரியுதா? இது வந்து டைப் சி, ஓகேவா? இது வந்து அந்த நார்மல் பழைய டைப்பு. இப்போ இது வர்றதே கிடையாது. இது வந்து ஐஃபோன் மூணுமே இருக்கு பாருங்கள். நல்ல லென்த் இருக்குது, எப்படியோ ஒரு 1.5 மீட்டர் கிட்ட இருக்குது. இது நம்ம சார்ஜரில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இதை நான் சார்ஜ் போட்டு அப்புறமா உங்களுக்கு அதையும் கண்டினியூ பண்ணி காட்டுறேன். அது இங்கே பாருங்கள், ஆன் பண்ணால் இதில் வந்து லைட்லாம் எரியுது. நான் இதை எதிர்பார்க்கல. நல்லா இருக்குப்பாங்க. 87 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சார்ஜர் கேபிள் வந்து கொடுக்குறாங்கன்னா அது பெஸ்ட்டு தான் இல்லையா? மூஞ்சி தெரியுது. இப்போ சார்ஜ் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், ஏறுதானே? ஓகே, சார்ஜ் ஏறுது பாருங்கள். ஆனால் இது ஃபாஸ்ட் சார்ஜாக என்னான்னு தான் தெரியல. அது இனிமேல் தான் தெரியும் எப்படி ஏறுதுன்னான்ட்டு. சரி, ஓகே, அது நான் அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வேணும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேபிள் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஒரே டைமில் வந்து 3 மொபைலுக்குமே போடலாம். அதாவது நார்மல் சார்ஜரு, டைப் சி, ஐஃபோன் மூணுமே கூட ஒரே டைமில் கூட சார்ஜ் ஏறுது. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜ் கிடையாது. அதுக்கு ஓகேனா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.